மகிழ்ச்சியான இனி வணக்கங்கள். ஒரு தேநீர் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விழா தொடங்குகிறது. இப்போ நம்மளோட ஜோதிட நிகழ்ச்சியில் காலையிலேருந்து இதுவரைக்கும் பேசின ஜோதிட குருமார்கள், ஆசான், அப்புறம் என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ஜோதிட துறையில் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. நிறைய பேருக்கு நிறைய யூஸ் ஆகிருக்கும். இப்போ மீனாட்சி பரமகுரு அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள மேடை அலங்கரிக்க வரும்படி அழைக்கிறேன். வாருங்கள். இந்த மீனாட்சி பரமகுரு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். இவங்க பார்த்திங்கன்னா சொந்த ஊர் வந்து மதுரை. அவங்களுக்கு மதுரை அப்படின்னு சொன்னாலே மீனாட்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும். அது மாதிரி இந்த ஜோதிட துறையில் நான் உள்ள நுழைஞ்சதுலேருந்து எனக்கு என்ன சந்தேகம்னாலும் இவங்ககிட்ட தயங்காமல் கேட்பேன். அதாவது வயசில் என்னை விட அவங்க கம்மி, ஆனாலும் நான் அவங்க அக்கன் தான் கூப்பிடுவேன், சீனியர் தான் கூப்பிடுவேன். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுன்னு நீ மட்டும் சீனியர்னு கூப்பிட்றேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜோதிட துறையில் எனக்கு சீனியருங்கிறதுனால நான் சீனியர்னு இப்போ வரைக்கும் கூப்பிடுவேன். நான் அவங்கள எந்த சந்தேகம்னாலும் சொல்லி தருவாங்க. அதாவதுங்க, இப்போ நீங்கள் இத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து டைரெக்டாக எங்கிட்ட கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்கும். ஏன்னா கிளாஸை சொல்லி கொடுத்துட்டாங்க, மறுபடியும் கேட்டாங்கன்னா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போது உங்களுக்குள்ளேயே யாராவது ஒருத்தவங்க நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா, இவங்க நல்லா கவனிக்கிறாங்க, இவங்க கேள்வி நல்லா கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஒருத்தர் யார் மேலே உங்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கேட்குறதுலாம் விட யாரெல்லாம் சொல்லி தர்றாங்களோ அவங்கள வந்து எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் புரியுதுங்களா? ஆனால் சொல்லித்தர்றது அப்படிங்கிறது ஜோதிடத்துறையில் ரொம்ப ரொம்ப கம்மி. 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 2 பேர் இல்லை ஒருத்தர் தான் சொல்லி தருவாங்க. ஏன் என்ன காரணம்னா, அவன் கற்றுக்கிட்டு நமக்கு மேலே வந்துட்டானா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கேட்குறதுக்கு கரெக்டாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குருவாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சுயநலம் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அப்படி தன்னோட சுயநலத்தை பெருசாக நினைக்காத, நம்ம நம்பி யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்வழி காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமே. பாருங்க, அவங்களோட பேரு வழிகாட்டி ஜோதிடர் தான் அவங்க வச்சுருக்காங்க. பட்ட பேரில் வழிகாட்டி ஜோதிடர் தான் வச்சுருக்காங்க. தன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நல்வழி காட்டுறதுல ரொம்ப சிறப்பானவங்க. இப்போ சகோதரி மீனாட்சி பரமகுரு அவங்கள பேசும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உட்கார்ந்து பேசுங்க, சரிங்களா? மைக் இந்த அளவுக்கு மட்டும் பிடிச்சிக்கோங்க. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் மீனாட்சி தேவி பரமகுரு. இங்கு என்னுடன் அமர்ந்திருக்கக்கூடிய சக ஜோதிட சொந்தங்களுக்கும் சலாவுதீன் அஃப்சர் சாரோட மீட்டிங் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஜோதிடத்துறைக்கு வந்து நான் ஒரு 3-4 மாதங்கள் தான் இருக்கும். இன்னுமே எனக்கு பசுமையான நினைவுகளாக இருக்குது. சலாவுதீன் அஃப்சர் சார் வந்து அவ்வளோ பெரிய ஜீனியஸ். அவங்களோட மீட்டிங் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதே மாதிரி சான்றிதழ்கள் கொடுக்கும்போது 2012-13 நினைக்கிறேன். அப்போ வந்து குரு பகவானை பற்றிய என்னுடைய முதல் உரை. அதுக்கு வந்து திரு ஐயம்பாளையம் அருள்வேல் ஐயா வந்து எனக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. எப்பயுமே ஐயா வந்து யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே ஸ்பாட்டில் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து அந்த 100 ரூபாய் வந்து எனக்கு இன்னுமே வந்து அந்த ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அதனால் சலாவுதீன் அஃப்சர் சார்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய நமக்கு வந்து முன்னோடிகளாக இருக்கிறவங்க. எப்பயுமே வந்து நம்ம துறை சார்ந்த முன்னோடிகளை, இப்போ சரவணன் வந்து என்ன சீனியர்னு சொன்னாலுமே அவங்க வந்து இன்றைக்கி அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு நல்ல வளர்ச்சி. எல்லாருமே இந்த மாதிரி ஜோதிடத்துறையில் வந்து சில பேரால் மட்டும்தான் அந்த தன்னலம் கருதாத சேவைகளில் வர முடியும். அதில் வந்து ஐயா, சரவணன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு முன்னோடியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து பெண்கள்ங்கிறதுனால நம்மளால் ஒரு சின்ன வட்டத்தை தாண்டி சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கங்கும் போது அதற்கு நம்மளான ஒரு உறுதுணையாக நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ணி தரணுமோ அதை எல்லாருமே வந்து பண்ணித்தரணும். இவங்க கிளாஸஸ் எடுக்கிறாங்களா, நம்மளால் என்னால் முடிஞ்சால் ஒரு கிளாஸஸ் எடுத்துறது, அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி கொடுக்குறது, உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்பயுமே பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம்.
பெரிய பெரிய விஷயங்கள் வந்து சாதிக்கிறது அப்படிங்கிறத விட அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணி தர்றாங்கல்ல, அவங்க வீட்டில் அவங்க மனைவியாகட்டும் குழந்தையாகட்டும் எல்லாருமே அவங்கள மாதிரி. ஏன்னா இப்போ நம்மளுமே இப்போ இங்கே நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, இன்னைக்கு ஜோதிடத்துறையில் நிறைய பெண்கள் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை ஃபேமிலிக்குமே நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த துறையை வந்து சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க. இது வந்து நீ இந்த துறை வந்து அடுத்தவங்களுடைய கர்மா, நீ வந்து அதை வந்து எடுக்கிற, நீ வந்து இது நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் எப்படி காமிப்பாங்கன்னா, அந்த துறையில வந்து சாதிக்காத யாரோ ஒருத்தரை காமிச்சு நமக்கு வந்து நம்மளை டீக்ரேட் பண்ணி நம்மளோட காலை வந்து இழுத்து விடுறதுக்காக நினைப்பாங்க. ஆனா இந்த துறையில சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இது எதுவுமே வந்து எந்த ஒரு துறையாகட்டும், நீங்க எந்த ஒரு வேலையுமே லவ் பண்ணி பண்ணீங்க, ஒரு ஆர்வத்தோட ஒரு என்னைக்கு நீங்க படிக்கிற மாணவர்களாவே இருந்து நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையுமே நம்மளை காப்பாத்துங்கிறது தான் உண்மை. அதனால நான் வந்து அந்த ஆரம்ப காலத்துல ஒரு மாணவியா இருந்தப்ப எப்படி ஒரு ஆர்வத்தோட இருந்தனோ இதுதான் இன்னைக்கு வரைக்குமே நான் இருக்கேன். அதனாலதான் இந்த ஃபீல்டுல என்னால வந்து கிட்டத்தட்ட 2012 இருந்து இப்ப வரைக்கும், ஏன்னா நான் வந்து வேலைக்கு போய்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன். விட்டு வந்து ஒரு 1 இயர்க்குள்ளதான் இருக்கும் வேலையை விட்டுட்டு இதை ஃபுல் டைமா பாக்குறது. அப்போ இத்தனை வருஷம் நம்ம இந்த ஃபீல்டுல சஸ்டெயின் ஆக முடியுதுன்னு சொன்னா நம்முடைய அந்த ஆர்வம் குறையாம இருக்கிற தன்மை தான். எதையுமே வந்து நம்ம செய்யற வேலையை நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்படிதான், இப்பயும் அப்படிதான். அதை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணி பண்றோம், எவ்வளோ லவ் பண்ணி பண்றோம், அந்த வேலையில நம்ம எவ்வளோ ஆர்வம் கொடுக்குறோங்கிறது தான் நம்முடைய வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்குமே வந்து பாக்குறேன். சரவணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம், எங்க கிளாஸ்ல நாங்க படிக்கும்போது 60 பேர் இருந்தோம். நான் வந்து சரவணனுக்கு ஒரு 2 செட்டுக்கு முன்னாடி தான், சரவணன் ரொம்ப பின்னாடிலாம் இல்லை, எனக்கு அடுத்து ஒரு 6 மாசம் அடுத்தடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் 2012னா பூங்குடி சக்திவேல் காலையில் வந்தாங்க இல்லையா, அவங்க 2012 லாஸ்ட், இவர் வந்து அதுக்கு அடுத்து 6 மந்த்ஸ்ல உள்ள வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே கம்பைன்ட் ஆயிரும், ஏதோ ஒரு குரூப்ல வந்து எல்லாருமே கம்பைன்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து தேவமங்கல பிரசனம் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே கம்பைன்ட் ஆயிட்டோம். ஸோ அப்பதான் எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த எங்க கிளாஸ்ல வந்து 60 பேர் இருந்தோம், இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். அப்ப எங்க வாத்தியார் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த 60 பேர்ல வந்து எவ்வளவு பேர் ஃபில்டர் அவுட் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்தடுத்து பரீட்சைகள் வைப்போம், பரீட்சை வைக்கும் போது எல்லா பாடமுமே நாங்க எடுத்து முடிச்சிருப்போமான்னு தெரியாது. நீங்க வந்து எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க அதுல எழுதுங்கன்னாங்க. அப்போ அவர் வந்து ஒரு 100 மார்க்குக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் முதலே கொடுத்துட்டு நீங்க எங்க தேடுவீங்களோ தேடிக்கிங்க, நீங்களா பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கிங்கன்னு சொல்றாரு. மொதல் கேள்வி இன்னும் ஞாபகம் இருக்கு, பஞ்சவித ஸ்தானங்கள் எவை அப்படிங்கிறது. அந்த பஞ்சவித ஸ்தானங்கள்ங்கிறது ஆரம்பிச்சு அந்த 100 மார்க்குக்கு உண்டான எல்லா கேள்வியுமே வந்து பஞ்சவித ஸ்தானங்களாக தெரியும் இல்லையா, திரிகோணம், கேந்திரம், ஆபோக்லிமம், இந்த மாதிரி அந்த 5 வித ஸ்தானங்களை தான் அந்த கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த 100 மார்க்குக்கு உண்டான கொஸ்டினை நான் வந்து என்ன பண்ணேன்னா கூகுள் போட்டு பழைய புக்ஸ் எல்லாம் தேடி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் போயிட்டு அந்த கண்டுபிடிச்ச அந்த 100 மார்க் கேள்வியும் அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கூட இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி, இன்னமும் அது வந்து என்னன்னா அந்த பாடம் வந்து வாத்தியார் கூட நடத்தவே இல்லை, நம்ம வந்து தேடி எடுத்து அது எல்லாருமே படிச்சார். அந்த ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா வந்து ஜோதிடத்துறை வந்து ஒரு மிகப்பெரிய துறை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைக்காக தான் இயங்குறாங்க. நீங்க வந்து உங்ககிட்ட வர்ற எல்லாரையுமே பயமுறுத்தணும், உனக்கு வந்து மோசமான திசை வருது அப்படிலாம் கிடையாது. சனி திசை வந்தாலுமே நீ இந்த சனி திசையில நீ எப்படி வாழணும்னு கத்து கொடுத்தா போதும். சந்திர திசை வருது, இந்த சந்திர திசையை நீ எப்படி உபயோகப்படுத்தணும், சுக்கிர திசை வருது, இந்த திசையை நீ எப்படி பயன்படுத்தணும், உனக்கு வந்து சுக்கிரன் இப்படி இருக்கு, உன்னோட அத்தை இப்படி இருக்கிறாங்க, சுக்கிரன்னு சொன்னாலே அந்த காரகத்துவத்துக்கு போயிடணும், ஒய்ஃப் இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்து அந்த அதனாலதான் என்னோட பேரை வந்து நானே தான் வழிகாட்டி ஜோதிடம்னு வச்சுக்கிட்டேன். எனக்கு யாரும் வச்செல்லாம் தரல. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாழ்வியல் வழிகாட்டியா இருக்கணும். வழிகாட்டியா இருக்கணும்னா நீங்க வந்து நடிக்க கூடாது, நீங்க வாழணும், அது மாதிரியே வாழணும். அப்படின்னா தான் வழிகாட்ட முடியும். வீட்டுல பிள்ளைங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் அந்த குழந்தைங்க வளருவாங்க. அப்ப நம்ம எந்த இடத்துலயுமே நடிக்காம ஒரு ரியலா இருந்துட்டோம்னு சொன்னாலே நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து ஆத்மார்த்தமா பண்றேன். சரவணன் வந்து அதை எல்லாரும் முன்னாடியும் ரிவீல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த மனசும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த எடுத்து சொல்ற மனசுலாம் இருக்காது. எங்க சீனியர்லாம் யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சீனியர்னா ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, ஒரு 6 months 1 year பிஃபோர் தான் எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சீனியர்னு எடுத்து கொண்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த மனசும் வந்து தங்கமான மனசு. அந்த தங்கமான மனசுக்கு வாழ்த்துக்கள் சரவணன். என்னைக்கும் இதே மாதிரி நல்லா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும், இன்னும் நிறைய திருப்பூரில் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வரணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்கு வந்தாலும் புதுசாக வந்திருக்கிறவங்க அந்த ஆர்வத்தை குறையாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ளே எரியிற அந்த தீ எரிஞ்சுட்டே இருக்கணும், அதை அணைய விடாமல் நல்ல ஒரு ஃபயர் மாதிரி
மாதிரி இப்போ ஒரே ஒரு விஷயத்தை எடுங்க, அதை நல்லா ஃபுல்லா படிங்க, அதை தீர தெளிய படிங்க. சூரியன்னா சூரியனோட காரகத்துவம் பூரா, சூரியன் என்ன பண்ணுவாரு, உங்கள்கிட்ட நைட் இப்படி தட்டி எழுப்பி சூரியன் சிம்மத்துல இருந்தா என்ன பலன்னு கேட்டா டக்குன்னு சொல்லணும். அப்படி படிக்கணும். அந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் அது வந்து மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து நீங்க எப்ப ஜாதகத்தை பார்த்தாலுமே டக்குன்னு வந்து எடுத்தோடனே சிம்மத்துல சூரியன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் கிரக காம்பினேஷன், அதுக்கப்புறம் போய்க்கலாம். சூரியனோட கேது சேர்ந்தா என்ன ஆகும், ராகு சேர்ந்தா என்ன ஆகுன்றதுல அப்புறம். சிம்மத்துல சூரியன் இருந்தா ராவா இந்த மாதிரி தான் நடக்கும் பலன்கள் அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு படிக்கிற ஒரு மெத்தடை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்காக வந்து ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பேச போறோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சின்ன விஷயங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது, ஸ்கூலில் படிக்கிறப்பலேருந்து சரி, இந்த ஆஸ்ட்ராலஜி படிக்கும்போதும் சரி, எங்கள் கணியரையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வகுப்பில் நிறைய பேர் வந்து வகுப்பு எடுப்பாங்க. வகுப்பு எடுக்கும்போது அவ்வளவு ஆசிரியர்களையுமே பார்த்து நான் வியந்திருக்கேன். இப்போது ஐயா வந்து மாந்திரீகம் விஷயங்கள் அப்படின்னாலும் அதுவும் வந்து ஜோதிடத்தில் ஒரு பங்கு. எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கணும், அதை எந்த மாதிரி கொண்டு போகணும். மாந்திரீகம்னா ராவா வந்து நிறைய பேர் அதை வந்து ஒரு தவறாக எடுத்துக்காம அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள், அதில் நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து கொண்டு போகிறது வந்து ஒரு பெரிய கலை. ஏன்னா அந்த அதுலேயே வந்து நிறைய நோயாளிகளுக்கு மருந்து தர்ற விஷயங்களாகட்டும், ஒரு தவறான விஷயங்களில் போயிருக்கிறவங்கள ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வரதாகட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜோதிஷத்துலேயுமே அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம வந்து அந்தந்த கால தசாபுத்திகளுக்கு வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாதான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அப்ப சொல்யூஷனை தேடி பயணம் போக வேண்டிய விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே அது ஒரு கடமையா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வந்து இனிஷியலா நம்ம எல்லாருமே பார்த்துக்க வேண்டியது. இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு நான் என்ன சப்ஜெக்ட் பேசுறேன், எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாஷரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆஷரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த ஒரு பாடலை வந்து நம்ம வந்து எல்லாரும் சொல்லும்போது நவகிரகங்களால் நமக்கு ஏதாவது ஒரு தீமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த தீமைகள்லேருந்து விடுபடக்கூடிய விஷயங்களை நம்மளால் கண் முன்னாடி காண முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து ஜோதிடம் எதுக்கு படிக்கிறோம், உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கேள்வியாகவே வைப்பாங்க. ஏங்க நீங்கள் ஜோதிடம் சொல்கிறீங்க, இந்த விஷயம் நடக்குது, ஒரு ஒரு உடம்புக்கு முடியாமல் போகுதுன்னு சொன்னால் அதை நிறுத்த முடியாதா, ஏதாவது பரிகாரம் பண்ணுறோமே அதனால் நிறுத்த முடியாதா? கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுங்கள், நோ, நிறுத்த முடியாது. நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும்னு கேட்டால் அதற்குண்டான ஒரு சரியான வைத்தியரை நீங்கள் அவங்களுக்கு காட்ட முடியும், அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. பரிகாரம் பண்ணுறது ஆக்சிடென்ட்டை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. கையில் கீறிக்குவாங்க, அதுக்கு பதிலாக ரத்தம் வெளியில் வர்றது வந்துதான் ஆகும். புரியுதுங்களா? அப்போ பரிகார விஷயங்களை பொறுத்தளவு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் லைஃப்ல. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும், ஆனா அவங்க ஜாதகத்துல அந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. அப்ப இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். புரியுதுங்களா? ஆனா நிறைய பேர் கேள்வியா கேட்கறது இதுதான், பரிகாரம் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் வந்து ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிட்டேன், நான் வந்து 7ஆம் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை உன் ஜாதகத்துல நீரு பூத்த நெருப்பா காத்துட்டு தான் இருக்கும். நீங்க பரிகாரம் பண்றதுனால உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வ அனுகிரகத்தினாலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அனுகிரகத்தினாலையும் அந்த பரிகாரம் பண்றதன் மூலமா ஒரு சின்ன ஒரு ரெமெடி கிடைக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? அதையும் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம், இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, ரோஹிணி நட்சத்திரம். ஸோ இப்போ சந்திரனை பத்தி வந்து பேசிக்கா வந்து எல்லாரும் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பொதுவாக வந்து சந்திரன் அப்படிங்கிறவரை வந்து நம்ம ஜோதிஷத்துல வந்து தாய்க்குரிய ஒரு கிரகமா எடுக்கிறோம். ஸோ தாய் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த குளுமையான ஒளி அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். சூரியனுடைய அந்த வெம்மையான ஒளி வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அத்தனை விஷயங்களையும் நமக்கு தருது. சூரியன் சந்திரன் இவங்க 2 பேருமே கடமை தவறாம, இவர் எப்படி காலையில வர்றாரோ, காலையில வந்து தன்னுடைய வேலையை இந்த உலகத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறாரோ, அது மாதிரி சந்திரன் வந்து இரவில் தன்னுடைய வேலையை வந்து இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு குளிர்ச்சியை தந்து நம்ம எல்லாம் உறங்குறதுக்கு வந்து ஒரு நம்ம நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து அறிவிக்கிறதுக்காக வரக்கூடியவர் தான் சந்திரன். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து தாயாரை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமா இருக்காங்க. ஸோ இவங்க
என்ன பண்றாங்க, இவங்களுடைய ஜோதிஷத்துல இவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய ஆட்சி வீடா வந்து கடகமாகவும் உச்ச வீடு வந்து ரிஷபமாகவும் இருக்கு. ஸோ இவங்களோட நட்சத்திரங்கள் 3 எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். திருவோணம், அதே மாதிரி ரோஹிணி, அப்புறம் ஹஸ்தம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களையும் தன்னுடைய முழு நட்சத்திரம், அதாவது நீங்க இந்த சந்திரனோட நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க, முழு நட்சத்திரமா இருக்கும். இங்க ரோஹிணி முழு நட்சத்திரமா இருக்கும், இங்க ஹஸ்தம், அப்புறம் திருவோணம். ஸோ இந்த மோரோவர் வந்து இந்த முழு நட்சத்திரங்களா இருக்கிறவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜோதிஷத்துல வந்து நிறைய முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்துறோம். பொதுவா வந்து இந்த திருவோணம், ரோஹிணி இதெல்லாம் வந்து அன்னப்பிராசனத்துக்கு பயன்படுத்துறோம். அன்னப்பிராசனம்ங்கிறது என்ன, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு வந்து உணவு ஊட்டுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கா எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி முழு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள்ல, அதுவும் இந்த திருவோணம், ரோஹிணி மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல போய் நீங்க இந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு இந்த தேவையில்லாத ஃபுட் பாய்சன், ஃபுட் அலர்ஜி இல்லாம அந்த குழந்தை வந்து உணவு எடுத்துக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு நாளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க. அப்போ அதுக்குண்டான திதியும் இந்த நட்சத்திரமும் இணையக்கூடிய நாட்கள்ல நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் ஒரு வெற்றிக்குரிய, அந்த குழந்தைக்கு வந்து உணவு அருந்துறதுக்கு ஒரு வெற்றிக்குரிய நட்சத்திரங்களா வந்து கிடைக்கும். அப்ப எல்லா நட்சத்திரங்களையும் படிக்கிறோம். இந்த 27 நட்சத்திரங்களும் என்னென்ன மாதிரி விளைவுகளை தருது, இது ஏன் முழு நட்சத்திரமா இருக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் தலை மட்டும் மேஷத்துல இருக்கு, கிருத்திகைக்கு வந்து ஏன் தலை மட்டும் மேஷத்துல இருக்கு, மற்றது ஏன் வந்து இங்க ரிஷபத்துல இருக்கு, இதெல்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு நிறைய விஷயம் வந்து வந்துட்டே இருக்கும். அப்போ அடுத்து வந்து இந்த சந்திரனை எடுத்து பார்க்கும்போது மெயினா வந்து இந்த கடக லக்னம், அவர் கடக ராசி தான் அவரோட வீடா வருது, சொந்த வீடா. அப்ப இந்த கடக லக்னத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு உணர்ச்சி மயமானவர்களா இருப்பாங்க. நம்முடைய அரசியல் அமைப்புல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து கடக லக்னத்தை பேஸா தான் இருக்கும். இந்த கடக லக்னத்துல இருக்கிறவங்கள பொதுவா வந்து கிங் மேக்கர்ன்னு சொல்லுவோம். இங்கேயே யாராவது கடக லக்னம் இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை விட அடுத்தவர்களை முன்னேற்றதுல, அடுத்தவங்களை ரெப்ரசன்ட் பண்றதுல நீங்க ரொம்ப முக்கியமா இருப்பீங்க. உங்ககிட்ட யாராவது வந்து சொல்யூஷன் கேட்பாங்க, ஏங்க இவர் எப்படின்னா இவரை விட அந்த அவர் வந்து சரியா இருப்பாருங்க, அவரை நீங்க இந்த வேலைக்கு எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல கொண்டு போவாருங்க. ஏன்னா அந்த கடக லக்னத்துக்கு மட்டும்தான் தன்னை விட அடுத்தவர்களை முன்னிலைப்படுத்துறதுல வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கும். அப்ப அந்த கடக லக்னம் அரசியல் அமைப்புல, நம்முடைய இந்திய அரசியல் அமைப்புல நிறைய ஜாதகங்கள் எடுத்து பாருங்க. அரசியல் ஜாதகங்கள்ல கடக லக்னம் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. மறைந்த திரு கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம். அப்ப அந்த கிங் மேக்கர்ங்கிற பேர் எதனால வந்து, அவர் வந்து அரசுகளை உருவாக்குகிறார். நிறைய புதிய அரசர்களை, புதிய வந்து ஒரு அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை அந்த கடக லக்னத்துக்கு இருக்கு. ஏன், அது வந்து சந்திரனோட ஒரு வீடா வருது. சந்திரன் மட்டும்தான் தன்னலம் கருதாம அடுத்தவர்களை முன்னிலைப்படுத்துவதில் வந்து ஒரு பெரிய பங்கு எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது தான். அப்ப இந்த கடக லக்னம் அந்த மாதிரி இருக்கு. சரி, இந்த சந்திரனோட மற்ற கிரகங்கள் சேரும் போது என்ன மாதிரியான பலன்களை தரும்? சந்திரன்னா தாயார்னு சொல்றோம். சந்திரனோட சூரியன் சேரும் போது அது ஒரு அமாவாசை யோகமா இருக்கு. இந்த அமாவாசையில பிறந்தவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா வந்து அது திருட்டுத்தனமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. முக்கியமா அது கிடையாது. அமாவாசையில் பிறந்தவர்களால ஒரு யாரும் அறியாமல் ஒரு செயல் அவங்களால செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை அடுத்தவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து திருட்டுத்தனம் எடுத்து போக முடியாது. அவங்க வந்து அவங்க ஜாதகப்படி மற்ற விஷயங்களும் பார்ப்போம். உண்மையாவே அவங்க திருட்டுத்தனம் அவங்க கிட்ட இருக்கா, இல்லை இவங்க நல்ல ஆள் தானா அப்படிங்கிறது மற்ற விஷயங்களும் இங்க சேர்ந்து வரும். பொதுவா அமாவாசை யோகத்துல பிறந்தவர்கள் வந்து இந்த யோகத்துக்கு வந்து ஒரு திரிகோணத்துல குருவோ கேத்துவோ சம்பந்தப்படும் போது அவங்க வந்து ஞானிகள் ஆயிடுறாங்க. பெரிய பெரிய ஞானிகள் ஆகக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு வந்துருது. இதே பொதுவா இந்த அமாவாசை யோகத்துல பிறக்கிறவங்க ஒரு செயலை ஒருவரும் அறியாமல் செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அதை நீங்க இப்படி நின்னா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் இந்த மெயினா. அதே மாதிரி இந்த சந்திரனோட சூரியன் சேர்றதுனால இந்த ஜாதகருடைய தாயார், ஏன்னா ஜாதகருடைய ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்கு, அங்க சூரியன் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த ஜாதகருடைய தாயார் ஒரு ஆளுமை தன்மை மிக்கவர். அவங்க வந்து ஒரு சூரியன் ஓட தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து தன்னுடைய பாதையில அடுத்து தொடப்போட கிரகம் எது, சூரியன் தான். அப்ப சந்திரன் வந்து தன்னோட பாதையில எந்த கிரகத்தை தொடுது, கூட எந்தெந்த கிரகம் இருக்கு, இது மாதிரியான விளைவுகள் உங்களுக்கு இம்மீடியட்டா பலன் செய்யும். ஏன், சந்திரன் வந்து 4 கிரகம், உங்களுடைய மனதை ஆளுமை செய்யக்கூடியவர் அவர் தான். அப்போ இந்த 4 கிரகம் இன்னொரு கிரகத்தோட போய் சேரும் போது தன்னுடைய வேலையை வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துரும். அப்ப இந்த சந்திரனோட சூரியன் சேரும்போது ஜாதகருடைய தாயார் ஆளுமை மிக்கவர், நல்ல போல்டானவங்க, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா கூட இவங்க தான் வந்து ஒரு தலைமை பதவியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இங்கே இருக்கும். அதே மாதிரி சந்திரனோட அடுத்து வந்து செவ்வாய் சேருது, ரொம்ப ஸ்பீடானவங்க, கோவக்காரவங்க,
அதே மாதிரி ஜாதகருக்கு வந்து அது சந்திரமங்கல யோகத்தை தரக்கூடிய இடம், மண்மனை வந்து இவங்களுக்கு சேரக்கூடிய தன்மையை வந்து ஈஸியாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எல்லாமே யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரக சேர்க்கை இந்த இடத்துல மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இது கூட மற்ற எந்த கிரகங்கள் சேருது, ஏன் வந்து இந்த யோகம் அவருக்கு அமையல, மேடம் சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருச்சு, மண்மன யோகம் வந்து எனக்கு அமையல அப்படின்னு கேட்டா, இங்க வந்து இந்த திரிகோணத்திலயோ இல்ல இது கூடயோ ஏதோ ஒரு பிரேக் ஆகிற கிரகமான கேத்து எங்கேயோ போய் உட்காந்துட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். செவ்வாயோட கேது சேரும்போது அந்த நீங்க எவ்வளவு இடம் வாங்கினாலும் அந்த இடத்த போய் ஒண்ணு வில்லங்கமான இடத்த வாங்கி அது காலம் சூடு நீங்க கோட்டு கலையிற மாதிரியான தன்மையை கொடுத்துரும். அப்ப இந்த 2 கிரகத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்பயுமே ஜோதிடத்துல விதிகள் எவ்வளவு இருக்கோ விதி விலக்குகள் அவ்வளோ இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் தூங்காத நாட்கள் நிறைய. ஜாதகத்தெல்லாம் போர்டுல போட்டு எழுதி போட்டாங்கன்னா இதை பார்த்துட்டு 12ஆம் இடத்துல ராகு, ஐயோ முருகா அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருவோம். யார் ஜாதகம் வீட்டில் இருக்க ஜாதகத்துல 12ஆம் இடத்துல ராகு இருக்கா, முருகா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் விதிவிலக்குகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் திக்குனானதெல்லாம் கம்முன்னு ஆகும். புரியுதுங்களா? அதனால நம்ம சொல்லக்கூடிய விதிகளை வந்து நீங்க ராவா நோட் பண்ணிட்டு சிந்திச்சு பார்த்து ஏன் இது நடக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட் இருக்கும்போது கேட்டீங்கன்னா கூட அது ஏன் நடக்கலங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதனால எப்பயுமே விதிகள் ஜோதிட சாஸ்திரத்துல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு விதிவிலக்குகள் இருக்கு. முக்கியமா பெண்களுடைய ஜாதகத்தை ரொம்ப போட்டு ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது. இது உண்மை. புரியுதுங்களா? வீட்டில் ஒரு ஜென்ஸாக இருக்கீங்க, படிக்கிறீங்க, போயிட்டு வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 4ஆம் பாவம் எப்படி இருக்குது, 9ஆம் பாவம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. பார்க்கறது வந்து ஒரு அளவாக பார்க்கணும், தெளிவாக பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னொருத்தரோட ஷேர் பண்ணி தெரிஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா உங்ககிட்ட வரக்கூடிய ஜாதகங்களும் அப்படிதான். பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய ஜாதகம் கூட மனைவி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். எப்பயுமே வந்து வரக்கூடிய வாடிக்கையாளருங்கிறவர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர். நீங்கள் வந்து எல்லாமே உண்மையை சொல்லுங்கள், தவறே கிடையாது. யாருடைய மனதையும் புண்படுத்தாத அளவுக்கு உண்மையை சொல்லுங்கள். அந்த ஒருத்தர் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து இப்படி தான் சில பேர் நோட்டை எடுத்துலாம் தூக்கி அடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தவறான செயல். அதை மாதிரி பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்ல போகிறோங்கிற விஷயத்த நம்மளால் முடிஞ்சளவு ஒரு இனிமையான ஒரு தன்மையோடு சொன்னோன்னு சொன்னால் நமக்குமே வந்து வாடிக்கையாளர்களுடைய வரவு வந்து அதிகரிக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் உண்மைதான் சொல்ல போகிறீங்க, அந்த உண்மையை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல விஷயம். நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து ஒரு ஸ்வீட்டே கொடுக்குறாலும் சரி, ஒரு கசப்பே கொடுக்குறனாலும் அதை ஸ்வீட்டை ரேப் பண்ணி கொடுங்க. அதனால அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் இதில் வந்து உடன்பாடு இருக்காது. இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இனிமையான தன்மையாக பேசுங்க. உங்ககிட்ட வர்ற ஜாதகமும் உண்மையிலே வந்து தப்பில்லாத ஜாதகமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பிரச்சனையை சூழ்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே உங்ககிட்ட கோர்ட்டு கேஸ் இருக்கிற ஜாதகம் தான் வரும். நீங்கள் எத்தனை வேணால் பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்டோட டிஸ்பியூட்டில் இருக்கீங்க, ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கும் பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு, உங்ககிட்ட ஹஸ்பண்டுக்கோட பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் தான் வருவாங்க ஜாதகம் பார்க்க. ஜென்ஸு வந்து சிஸ்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் ட்ரபிளாக இருக்குது, பிரதர்ஸோட ரிலேஷன்ஷிப் ட்ரபிளாக இருக்குது, உங்ககிட்ட வர்ற ஜாதகம் அப்படி தான் வரும். உங்களோட பிரச்சனை என்ன இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சம் ஈர்த்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால முடிந்த அளவு முதலில் நம்முடைய சூழ்நிலையை நம்ம எப்பயுமே சரி பண்ணிக்கணும். நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுலேருந்து முதல்ல நம்ம வெளியில் வரணும். நம்ம ரொம்ப நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோன்னு சொன்னாலே நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள், மேடம் நான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து என் பையன் மேல் படிப்புக்கு போகிறான், இதுக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஜாதகங்கள் வரும்போது உங்களோட டைம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் என்னென்ன விஷயம் செய்கிறீங்களோ அதில் நீங்கள் நல்ல டாப் லெவலில் வருவீங்க. அப்போது வரக்கூடிய ஜாதகங்கள் கூட நம்முடைய மனநிலைக்கு ஏற்ப, நம்முடைய ஜாதகத்துக்கு ஏற்ப தான் வரும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களாலே நிஜமாவே வந்து இந்த ஜோதிடம்ங்கிற அற்புதத்தை வந்து உணர முடியும். ஏன்னா என்றைக்குமே வந்து ஜோதிஷ விஷயங்களை பொறுத்தளவு வந்து அதை உணரதான் வந்து என்ன மாதிரி இவங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, இவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஒரு அறிவு, இன்னைக்கு நமக்கு அதில் அந்த அறிவோ அந்த நேரமோ நமக்கு கிடைக்கல. யாரோ பராசர முனிவருங்கிறவர் வந்து எழுதி வச்சுட்டு போனதை இன்னைக்கு எடுத்து நம்ம ரெக்கவர் பண்ணி அதில் நிறைய பேர் புக்ஸ் எல்லாம் போடுறோம், அது வேற பிரச்சனை. அந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு தனக்கு தெரிஞ்சதை இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் யூடியூப்ல பேசும்போது பார்க்குறேன். நேற்று கூட ஒரு இதில் பார்த்தேன், கரணம் அப்படிங்கிறத வந்து கரு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பேசும்போது சில விஷயங்களை வந்து எனக்குமே உடன்பாடு கிடையாது. அவங்கக்கிட்ட நம்ம நேராக போய் சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் தான் சொல்ல முடியும். எப்பயுமே படிக்கிற விஷயத்த நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவு பெறுவ அளவிற்கு நம்ம கற்றுக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லும்போது இன்னும் எனக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது. நானே தப்பாக சொன்னால் கூட மேடம் நீங்கள் இது தப்பாக சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்லலாம், நான் பதில் சொல்லிடுவேன். ஆனால் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போகும்போது எப்படி பேசணும்னு சொன்னால், இப்போ இந்த தமிழ் வார்த்தைகளை பொறுத்தளவு நிறைய பேர் பிரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஜோதிட வார்த்தைகளை ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையை 2ஆக பிரிக்கிறாங்க, இவங்க மைண்டுக்கு வர்றதை.
பிரிச்சுட்டு இதனால தான் இது வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி எடுத்து கொண்டு போகாதீங்க. உங்களுடைய ஞாபகத்துக்கு நீங்கள் வந்து அந்த வார்த்தையை வந்து என்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, ஒரு 10 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஒரு பொதுமக்கள் பார்க்குறாங்கங்கிற இடத்துல நீங்களாக பிரித்து அந்த இடத்த வந்து அந்த ஒரு நான் வந்து பேசிக்காக ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட், அப்புறம் தான் அஸ்ட்ராலஜி. அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு பிரித்து அதை வந்து அர்த்தப்படுத்தி எனக்கு ஜோதிடம் புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லும்போது அது இன்னும் அனர்த்தம் ஆகிடும். அதனால எப்பயுமே இந்த ஜோதிட வார்த்தைகளை பொறுத்தளவு அதில் இருக்கிற அந்த சாராம்சத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கன்வே பண்ணணும். ஸோ கம்மிங் பேக், இப்போ நம்ம வந்து இந்த சந்திரன் செவ்வாய் பார்த்துட்டு இருந்தோம். பொதுவாக இந்த சந்திரன் செவ்வாயோட இணைவு எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால், இதை வந்து சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறோம். இடம் பூமி மண்மனை ஜாதகருக்கு அமையணும். ஜாதகர் ரொம்ப ஸ்பீடானவர். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கவங்கள கூப்பிட்டு நிப்பாட்டி அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் செவ்வாய் இணைவு இருக்கும். ஈவன் நம்ம சரவணன் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சரவணன் ஓடிட்டே இருப்பார். இருக்கா? ஓகே. ஸோ அந்த மாதிரி சந்திரன் செவ்வாய் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு இடத்துல நிப்பாட்டவே முடியாது. சக்கரம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த சந்திரன்கிறது என்ன அப்படின்னா அதுவும் ஒரு நீர் கிரகம். செவ்வாய் வந்து நம்முடைய ரத்தத்திற்கு காரகன். அந்த ரத்தத்தில் ஓடக்கூடிய நீர் தன்மை இருக்கு இல்லையா, ரத்தம் வந்து செவ்வாய். ஆனால் அந்த ரத்தத்தில் ஓடக்கூடிய நீர் தன்மை வந்து சந்திரன் தான். அப்போ இந்த சந்திரன் சரியா, சில பேர் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா, உன் ரத்தம்லாம் சுத்தமானதா இருந்தா நீ ஒழுங்கா சொல்லு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, இந்த 2 கிரகமும் சரியா வேலை செய்யணும். அப்பதான் உங்க பிளட் வந்து ஒழுங்கா பியூரிஃபை ஆகும். பிளட்ல பிரச்சனைனா இந்த 2 கிரகத்தை தான் நீங்க முதல்ல ஹீல் பண்ணணும். இப்ப சார்லாம் ஹீலராகவும் இருக்காங்க. அப்ப இவங்க வந்து நம்மள இப்போ இந்த கையை இப்படி பிடிச்சி பார்த்தாங்கனாலே சொல்லுவாங்க நம்ம உடம்புல எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு. அப்போ முக்கியமா இந்த பஞ்சபூத கிரகங்கள்ல எந்த ஒண்ணு வந்து நம்ம உடம்புல மைனஸா இருக்கோ அது சம்பந்தமான நோயை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப இந்த சந்திரனும் செவ்வாயும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஜோதிடருங்கிறவர் மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப பேசிக்கா இவங்க 2 பேரும் அந்த ரத்தத்துக்கு வந்து முக்கியமானவர்களாக இருக்கிறதுனால உங்க உடம்புல ரத்தத்தை வந்து அவங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இதுக்கு திரிகோணத்துல வேற எந்த கிரகமும் இல்லாம இருந்தா ரத்தம் சூப்பரா இருக்கும். சாவர வரைக்கும் யங்கா எனர்ஜெட்டிக்கா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய வயசானாலும் பரவாயில்ல, அந்த எனர்ஜிங்கிறதே அவங்கள காப்பாத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் புதன், இது அவ்வளவு நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஏன்னா இந்த சந்திரனுக்கு புதனுக்கு ஒருத்தருக்கு பிடிக்காது. ஆனா ஜாதகருடைய தாயார் வந்து கொஞ்சம் இளமையா இருப்பாங்க, படிச்சவங்களா இருப்பாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படின்னா. ஆனா ஜாதகருக்கு இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுக்காது. ஒழுங்கா படிக்க விடாது, ஒழுங்கா அந்த மைண்ட்ல ஞாபக சக்தி இருக்க விடாது. இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணும் இந்த சந்திரன் புதன். அதே மாதிரி சந்திரன் குரு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குரு சந்திரன் இணைவு அப்படிங்கிறது வந்து இந்த குரு போய் சந்திரனை தொட்டாலும் சரி, சந்திரன் குருவோட இருந்தாலும் சரி, திரிகோணத்துல இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்கு ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னு சொன்னா பொதுவா ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு வேலையை பண்ணும், பார்க்கறது ஒரு வேலையை பண்ணும். அந்த திரிகோணத்துல இருக்கக்கூடிய ஒரு நெருங்கின பாகையில இருக்கக்கூடியது ஒரு விளைவை கொடுக்கும். நம்ம வந்து இப்ப இணைவை மட்டும் பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த சந்திரன் குருச்சந்திர இணைவு வந்து என்ன மாதிரியான வேலையை பண்ணுன்னு சொல்லி கேட்டா, இவங்க வந்து மேக்சிமம் பெரிய பெரிய வீட்டுல மாமியார் வீட்டோட இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த இணைவு இருக்கும் மேக்சிமம் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த சந்திரன் குரு இணைவு பொதுவா இந்த கிரகங்களுடைய ஒரு மேஜரான ஒரு முகம் வெளியில தெரியணும்னா முக்கியமா அந்த திசா புத்தி பயன்பாட்டுக்கு வரணும். இது வந்து ஒரு பொதுவான பலனாக இருந்தா கூட அந்த சந்திரன் குருவோட இணைவு என்னைக்கா இருந்தாலும் அவங்க செய்யாத ஒரு விஷயத்துக்காக அவங்க பழி ஏத்துக்குவாங்க. ஒரு திருட்டு பட்டமோ இல்லை அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அவமானம் வாழ்க்கையில நடக்கும். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சந்திர திசையை கடந்திருந்தாலோ இல்லை குரு திசையை கடந்திருந்தாலோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சங்கடப்பட்டீங்களா அந்த மாதிரி முக்கியமா சந்திரன்ல குருவோ குருவுல சந்திரனோ வரும்போது அவங்க அந்த அவமானத்தை கடந்து வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களால கிளாரிஃபை பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பொதுவா அந்த நமக்கு ஸ்டோரி சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க, குருவினுடைய மனைவி தாராவை வந்து சந்திரன் வந்து விரும்பி ஏத்துக்கிட்டாரு, அதனால குரு வந்து இவர் மேல கோபமா இருந்தாருன்னு சொல்லி. ஸோ அந்த குருவுக்கு அவமானத்தை கொடுத்தாரு சந்திரன், அதன் மூலமா சந்திரனுக்கு அவமானம் ஏற்பட்டது. அதனால இந்த கிரக இணைவு இவங்க 2 பேரும் பொதுவா ஒரு மித்திரன் ஒரு நட்பு நிலையில இருந்தா கூட இந்த கிரக இணைவுங்கிறது ஜாதகருக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கிறது. அவர் வந்து வாழ்நாள்ல பூரா இவரை பத்தி பின்னாடி யாராவது ஒருத்தர் காசிப் பேசிட்டே இருப்பாங்க. அவர் வந்து நல்ல மனுஷனாவே இருந்தா கூட அவரை பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பின்னாடி பேசுவாங்க. இது வந்து அந்த இணைவு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பலனை தருகிறதுங்கிறது தான் உண்மை.
அதனால அவங்க அந்த விஷயத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த ஜாதகர் வந்து அந்த அவமானத்தை தாண்டி தான் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஜாதக விதி. அப்போ குருச்சந்திரனுடைய இணைவு வந்து இந்த மாதிரியான அமைப்பை தருகிறது அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது சந்திரனோட கேத்துவோ ராகுவோ, ஸோ இங்கே வந்து கேத்துவோ ராகுவோ சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட கேத்து இருக்கும்போது நீங்களும் உங்களையும் நம்ப மாட்டீங்க, மற்ற யாரையும் நம்ப மாட்டீங்க. சந்திரன் கேத்து இணைவு வந்து நேரோ மைண்டட்னா தெரியும், ஒரு சின்ன கோடை போட்டு இதுக்குள்ளதான் நான் உட்காந்துருப்பேன், நானும் என்னையும் நம்ப மாட்டேன், என்னையே நம்ப மாட்டேங்கும் போது அடுத்தவனை நான் எப்படி நம்புவேன்? அதுதான் இந்த சந்திரன் கேத்து. இந்த குடும்பத்துல குறி சொல்றவங்களோ நம்மளை மாதிரி ஒரு ஜோதிடர்களோ இந்த மாதிரி தன்மையுள்ளவர்கள் ஆச்சாரியன்மார்கள் இருப்பாங்க, பூஜாரி இந்த மாதிரி. ஸோ இந்த பூஜாரி எப்படி இருப்பாங்கன்னா இந்த கிராம தேவதைகளை வழிபாடு பண்ணக்கூடிய, இதுக்கு இணைவுல சனி வந்துட்டுதுன்னா அங்க வந்து மாந்திரீகம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்க வரும். புரியுதுங்களா? அப்ப இந்த சந்திரன் கேது இணைவுள்ளவர்கள் வந்து இந்த மாதிரியான தன்மையுள்ளவர்களா இருப்பாங்க. சந்திரன் அந்த ஜாதகருடைய தாயார் வந்து கேதுவோட தன்மைங்கிறதுனால ரொம்ப விரக்தி நிலையில, அதே மாதிரி ஒரு டிவைன் ஃபீல்ட்ல ஒரு யோகி மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணா இருப்பாங்க. சந்திரன் கேது இணைவு இருக்கக்கூடியவங்க அந்த யோகி மாதிரி, அது மனநிலை பிறந்தவர்களை கூட வந்து சந்திரன் கேது காட்டும். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்காங்களான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்லுவாங்க. மென்டலி டிப்ரெஸ்னா என்ன, நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருப்போம், இவங்க மட்டும் வேற ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க. பேசும்போது அவங்கக்கிட்ட பேசும்போதே தெரியும் 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பதில் வரும். அதுதான் அந்த சந்திரன் கேதுவோட ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் வந்து நிச்சயமாக இவங்க தான் யோகா விஷயங்கள்ல ரொம்ப, இந்த சந்திரன் புதன், சந்திரன் கேத்து, சந்திரன் ராகு நிச்சயமா யோகா மாதிரியான விஷயங்களை கத்துக்கணும். பொதுவா சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலே அவங்க யோகா போயிடுறது அவங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். அவங்க வந்து யோகா போறது, அப்புறம் மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கத்துக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தான் பெட்டரா இருக்கும். அப்ப இந்த சந்திரன் கேத்து வந்து டெவலப் பண்ணிட்டே இருந்ததுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப மனசை வந்து அவங்களோட மனசை வந்து ரொம்ப குறுகின மனப்பான்மை உடையவர்களா காட்டிடும். தன்னை வந்து அடுத்தவங்களை விட்டு டீக்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க. அதனால அவங்களுக்கு நம்ம எப்பவுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து இன்க்ரீஸ், இப்போ குழந்தைக்கே அந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம அதை பார்த்துட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் வந்து நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க தன்னை வந்து டீக்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோடது இவ்வளோதான், என்னோட லெவல் இவ்வளோதான், நான் இங்கே தான் நிற்பேன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அப்போ இந்த மாதிரி தான் இந்த சந்திரன் கேத்துவோட இணைவு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும்.